இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்தில் இருந்து மிக முக்கியமான ஒன்றை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமம் என்ன? ஒப்புரவாகுதலின் உபதேசம். தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகும்படி அழைக்கிற செய்தி. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை உங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை உங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதுன்னா என்னது? 2 பேருக்கும் பிரச்சனையா? ஒப்புரவாகணும். வேதம் சொல்லுகிறது, ஒப்புரவாகவும் காணிக்க வைக்காத அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. இஸ் நெக்லைட். அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது, அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் காரணம்? அந்த நீங்கள் ஒப்புரவாகவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒப்புரவாகுதலை இயேசு செய்தார். பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருந்த தடுப்பு சுவரை தகர்த்தெறிந்து மனிதனையும் தெய்வத்தையும் நேரடியாக தொடர்பு கொள்ள வைத்தார். இயேசு அந்த ஒப்புரவாகுதலை செய்தார். இன்னைக்கு ஏன் அந்த ஒப்புரவாகுதல் அனுபவம் நமக்குள்ள இல்லை? இன்னைக்கு ஒருத்தர் முன்னேறிட்டா இன்னொருத்தனுக்கு பிடிக்காதுங்க. இன்னைக்கு அரை சென்ட் கூட கிடையாது, 1/4 சென்ட்டுங்க. அதுக்கு சண்டை. எதுக்கையா சண்டை? 1/4 சென்ட்டுக்கு சண்டையா? அந்த 1/4 சென்ட் எனக்கு வேணும். அதுல என்ன கொண்டு போறீங்க? போகும்போது கூட கொண்டு போயிருவீங்களா? போகும்போது கூட கொண்டு போயிருவீங்களா? இல்லையே. பிறகு அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? அது எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? கான்சென்ட் உங்களால கொண்டு போக முடியாத கட்டி இழுத்துட்டு போறீங்களா போகும்போது கூட? இல்லையே. ஏன் அந்த ஒப்புரவாகுதல என்ன இல்லைங்க? என்னை விட அவன் முன்னேறிட்டான், என்னை விட அவன் வளர்ந்துட்டான், அவனை விடக்கூடாது. எனக்கு கீழே தான் இருக்கணும். ஏன் உனக்கு கீழே இருக்கணும்? ஏன் சொல்ல அப்பதான் அவன் கேட்பான். ஏன் சொல்ல அப்பதான் அவன் கேட்பான். அவனை நான் மேல விடக்கூடாது, அவனை டாமினேட் பண்ணணும். இது பிசாசுனுடைய ஆவி. தெரிஞ்சுக்கணும், டாமினேட் ஸ்பிரிட் இஸ் a evil spirit. அவனை எனக்கு கீழே வச்சிருப்பேன், எனக்கு அண்டராவே வச்சிருப்பேன். என்னை விடவும் மேல போயிடக்கூடாது, என்னை விடவும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. ஆகவே யாருக்கிட்டையாவது அவனை பத்தி ஏதாவது சொல்லி, யாருக்கிட்டையாவது அவனை பத்தி ஏதாவது போட்டு விட்டு இல்லாத இருக்கிறதா சொல்லி என்ன நான் பெரிய ஆளா காட்டிக்கிட்டே இருப்பேன். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. உங்க வாழ்க்கையில இது சிக்கலையும் பிரச்சனையும் குழப்பத்தையும் போராட்டத்தையும் உண்டாக்கிரும். தெரிஞ்சுக்கிடுங்க. சிலர் இருக்கிறாங்க, நீங்க என்னது செஞ்சாலும் சரி அவங்களுக்கு பிடிக்காது. என்னது செஞ்சாலும் சரி அந்த ஆளுக்கு பிடிக்காது. குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணா சொல்லுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணீங்க, ஆனா இந்த வார்த்தை இப்படி பேசி இருக்கலாமே. ஆவியானவருக்கு ஐடியா கொடுக்காட்டுங்க. யாரு? பரிசுத்த ஆவியானவருக்கு ஐடியா கொடுக்காட்டு. நீங்க ஊழியத்தை இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. இல்ல, இதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பிரியமானவர்களே, குறை சொல்லுகிற அனுபவத்தை வெளியே வரணும். குறை சொல்லுகிற அனுபவம் இருக்குன்னா நீங்க ஒப்புரவாக முடியாது. பிசாசு தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒப்புரவாக விடாதபடி அது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். குற்றத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும், குறையை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும், குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும், குறையை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க பெரிய காரியத்தை செய்வாங்க. இவங்ககிட்ட பெரிய குற்றம் இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி. தேவன் ஒருவனை நீதிமான் ஆக்கின பின்பதாக அவன் குற்றவாளி இல்லை. நீங்க அப்படி குற்றவாளியின் குற்றம் சாட்ட முடியும்? நீங்க உலகம் அதுதான் செய்யுது. நீங்க உலகம் அதுதான் செய்யுது. ஏன்
தன்னை விட பெரிய ஆள் ஆயிருவாங்களோ, தான் வார்த்தையை கேட்க மாட்டாங்களோ. டாமினேட். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒப்புரவாக முடியாத காரணம் நாம் தேவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறோம். எதுல யுத்தம் பண்ணுகிறோங்க? எப்படி யுத்தம் பண்றோம்? 2 காரியத்துல யுத்தம் பண்ணுகிறோம். ஒன்று, தேவ வார்த்தைக்கு ஒருவனை கீழ்ப்படியாமல் போக பண்ணுகிறோம், அல்லது தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும். எப்படி எதிர்த்து நிற்கும்? ஒரு ஆளு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த வார்த்தைக்கு எதிரடையாய் நாம் செயல்படுகிறோம். அந்த வார்த்தைக்கு எதிரடையான செயல்படுகிற சொல்றோம். இல்ல இப்படி போக கூடாது, இப்படிதான் போகணும். தேவன் இப்படிதான் போய் சொல்வார். இவங்க சொல்லுவாங்க இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும். அதுக்கு ஐடியா கொடுக்க 4 பேர் வருவாங்க. நீங்க அப்படி போய் சொல்லுங்க, அந்த பாதையில போய் சொல்லுங்க, அதான் கரெக்ட் வே. யாரு? மனுஷன் கொடுக்குற ஐடியா. கொடுத்த மனுஷன் நாளைக்கு காலைல பாப்பீங்களா, இருப்பாளா, அவருக்கு தெரியாது. தேவன் கொடுக்கிற ஆலோசனையில் நடக்கணுங்க. இன்னைக்கு அநேக ஊழியங்கள்ல, அநேகர் ஊழியர் குடும்பங்கள்ல பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைக்கு காரணம் சில நேரங்களிலே ஊழியம் செய்கிற கணவன் அல்லது ஊழியம் செய்கிற மனைவி ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்காமல் ஊழியம் செய்கிற கணவனை தான் விரும்புகிற பாதையிலே, திரும்ப சொல்றேன், ஊழியம் செய்கிற கணவனை தான் விரும்புகிற பாதையிலே அல்லது தனக்கு யாராவது ஒருவர் கொடுத்த ஆலோசனையின்படி நடக்க வைப்பது தேவ வார்த்தைக்கு எதிராய் செயல்பட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகுதலை தடுக்கிறது. அது பிசாசனுடைய தந்திரம். அதுல தேவன் எப்படி உங்களை நடக்க சொல்லி இருக்கிறார் அப்படி போங்க, கர்த்தர் உங்களுக்கு எப்படி நடக்க சொல்லி இருக்கிறார் அப்படி போங்க. அதே மாதிரி கணவன் மனைவிட்டு சொன்னீங்க, எப்ப ஆண்டவர் உன்னை எப்படி போய் சொல்லி இருக்கிறார் அப்படி நட. நான் உனக்கு இதுல ஆலோசனை கொடுக்க முடியாது. ஆலோசனை ஊழியத்திலே யாரும் கொடுக்க முடியாது. திரும்ப சொல்றேன், ஆலோசனை ஊழியத்திலே யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எஜமான் மட்டுமே கொடுக்க முடியும். ஏன்னா ஊழியத்திற்கு ஓனர், ஊழியத்திற்கு அதிபதி, ஊழியத்திற்கு எல்லாம் எஜமானான கிறிஸ்து. நீங்க ஒரு ஊழியக்காரனுக்கு கணவனோ மனைவியோ ஆலோசனை ஊழியத்திலே கொடுப்பதற்கு இல்லை, இப்படிதான் ஊழியம் செய்யணும், இப்படிதான் ஊழியத்துல நடக்கணும் கொடுப்பதற்கு முயற்சித்தீர்களானால் தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு மட்டும் சாபம் வரும். தெரிஞ்சுக்கணும், தேவனோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். ஏன்? தேவனோடு கூட யுத்தம் செய்கிறீர்கள். தேவன் ஒருவனை நடக்க வேண்டிய பாதையை நடக்க விடாதபடி நீங்கள் வழி தப்ப பண்ணுகிறீர்கள். அதுக்கு பிரச்சனையும் சாபமும் உங்கள் தலையின் மீது வந்து விழும். பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லல. நீங்க நம்முடைய அனுபவம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின் திட்டத்தின் மையத்திலே உம்மோடு கூட ஒப்புரவாகி நாங்கள் செயல்படுவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.